Hey guys, welcome back. So இன்னைக்கு நம்ம கிட்ட Poco X3 இருக்கு. இந்தியன் ரீட்டைல் யூனிட் Flipkartல ஆர்டர் பண்ணி வாங்குனது ஃபர்ஸ்ட் சேல்ல. So மொபைலும் இங்க தான் இருக்கு. 6GB and 128GB வேரியன்ட். பிரைஸ் பாத்தீங்கன்னா 18,500 rupees. So 18,500 ரூபாய். இந்த 18,500 ரூபாய்க்கு இந்த Poco X3 வர்த்தா இல்லையா? and இந்த வீடியோல இந்த மொபைலோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த Poco X3 ஓட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கு, டிஸ்ப்ளே குவாலிட்டி எப்படி இருக்கு, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு. சோ இது ஒரு கேமிங் மொபைல். சோ மெயினா கேமிங்காக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல கேம் விளையாடுறப்ப எப்படி இருக்கு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அண்ட் இதோட பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு தாங்குது, அண்ட் பேட்டரி ட்ரெயினும் சீக்கிரமா ஆகுதா இல்ல ஓரளவுக்கு நல்லா பேக்கப் தருதா, அண்ட் இந்த மொபைல ஹெவியா யூஸ் பண்றப்ப ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா, அண்ட் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, மொத்தத்துல இது வாங்கலாமா வேண்டாமா ஃபுல்லா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் கையில் எடுக்கிறப்பவே செம்ம வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. உள்ளே வேறு ஏதாவது வச்சு கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள Poco X3 பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஃபோன் தான் இருக்குது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பேக் சைடில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 732G 6000 mAh பேட்டரி, 64 MP ஃப்ளாக்ஷிப் கேமரா, 120Hz டிஸ்பிளே. ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே மேட் இன் இந்தியா டேகும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்குது பார்த்தீங்கன்னா 6GB and 128GB வேரியன்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடுக்குற மாதிரி மொபைலுக்கு சிம் மேஜிக் பின் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிபியூ கேஸை பற்றி சொல்லி ஆகணும். மற்ற மொபைல்ஸில் டிபியூ கேஸ் கொடுப்பாங்க, பட் அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. பட் இந்த Poco X3 கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் டிபியூ கேஸ் நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹார்ட் கேஸாக வேறு கொடுத்துருக்காங்க. 4 சைடும் வந்து நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ மொபைல் நீங்கள் தெரியாமல் கீழே போட்டாலும் பெருசாக அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. அண்ட் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் கேஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் உள்ள நம்மளுடைய மொபைல் இருக்குது. மொபைல் கையில் எடுக்கிறப்பவே அந்த வெயிட் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 225 grams. ஸோ இதனால தான் இந்த பேக்கேஜ் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தது போல. மொபைல் கையில் பிடிக்கிறப்போ இந்த சாலிட் ஃபீல் கொடுக்குது. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸியாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் Poco அந்த பிராண்டோட நேம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் லுக் நல்லாவே இருந்தது. இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். தென் இந்த மொபைலை சார்ஜ் பண்ண 33W சார்ஜர் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டரும் நல்லா பெருசாகவே இருக்குது, குவாலிட்டியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா கேபிள் இருக்குது. ஸோ Type-C கேபிள், இதுவும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. மொபைல் பேக் சைடில் இருக்க அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது. அண்ட் பார்க்குறப்ப அந்த ப்ரீமியம் லுக்கும் வந்து நமக்கு தருது. பட் கையில் நீங்கள் பிடிக்கிறப்ப அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து வரல. அதுக்கான ரீசன் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பில்ட், வெயிட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ப்ளஸ் திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு அந்த ப்ரீமியம் ஃபீலை வந்து நமக்கு கொடுக்கல. தென் மொபைலோடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 MP ஒரு சென்டரில் பஞ்சுவல் டைப்பில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு மேலே இயர் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மொபைலோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு செகண்டரி மைக்கான சின்ன ஹோல், அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஹோலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் டியூல் ஸ்பீக்கர் இருக்கு. மேலே ஒரு ஸ்பீக்கர், கீழே ஒரு ஸ்பீக்கர். மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் பிளஸ் அதுவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஆக்ட் ஆகும். பாட்டம் சைடில் திருப்பிங்கன்னா 3.5mm ஜாக் செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பிரைமரி மைக்கான ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பாட்டம் ஸ்பீக்கர்ஸ்க்கான வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் மேஜிக் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் மேஜிக் ட்ரே அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஹைபிரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1-2 சிம் போட முடியும், அப்படி இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே ஃபிளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவோட பம்பும் நல்லாவே வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கிராச்சஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். தென் பேக் சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் வந்து, பிளாஸ்டிக் பேக் தான், பட் அதுக்கு மேலே கிளாஸ் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கிளாஸ்டிக் பேக்னு வந்து சொல்றாங்க. நல்லா ஷைனிங்காவே இருக்கு. பிளஸ் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. அண்ட் இந்த பிளாஸ்டிக் பேக்கும் வந்து நல்லா தின்னா வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்றப்பவே நல்லா கொஞ்சம் அமுங்குது. மொபைலோட திக்னஸ் ஸோ ஸ்லிம்மாலாம் இல்லை, ரொம்பவே பெருசாக தான் இருக்கு. இந்த Poco X3 ஓட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10mm கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்க்கறவே பெருசாக இருக்கு. இதில் ஒரு கேஸ் வேற கொடுத்துருக்காங்க. அது போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் இன்னமும் பெருசாக தெரியுது. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா Poco X3 அண்ட் இன்னொரு பக்கம் Redmi Note 5 Pro வந்து இருக்கு. ரெண்டு மொபைலோட திக்னஸ்
திக்னஸும் பாருங்க, ரெண்டுமே கேஸ் போட்டு தான் நான் வச்சிருக்கேன். Poco X3 எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். மொபைல் போனை ஆன் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் MIUI 12 தான் வருது. பேசிக் செட்டப்ல வந்து கொடுத்துடலாம். ஸோ அடிஷனல் செட்டிங், இந்த செட்டிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரோக்ராம் அண்ட் பர்சனலைஸ்டு ஆட்ஸ் எல்லாம் ப்ளே ஆகணுமான்னு கேட்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த இடத்துலயே. ஸோ அவ்வளோதான், செட்டப் பண்ணியாச்சு. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் டிஃபால்ட்டாக எதில் இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளேல ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 60 Hz அப்படின்னா 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃபால்ட்டாக 120 Hzல இருக்குது. டிஸ்பிளே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். மெனூஸ் எல்லாமே ஸ்லைட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பீடாகவே இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இதில் செக் பண்ணுறதை விட நம்ம கேம் விளையாடி பார்க்குறப்ப தான் அதோடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது பின்னாடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அபவுட் செட்டிங்கில் போயிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா MIUI 12 வெர்ஷனில் இருக்குது அண்ட் Android 10 வெர்ஷனில் தான் இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 128 GB 26 GB கிட்ட வந்து ஆக்குபைடாக இருக்குது. ஆக்சுவலாக 22 GB கிட்ட தான் ஆக்குபைடாக இருந்தது. நான் கொஞ்சம் ஒரு சில வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எடுத்ததுனால கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக காட்டுது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோடைய சர்வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் பாக்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதிகபட்சமாகவே 0.7 இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன இருக்குன்றது செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் சார் 0.747 அண்ட் பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.61. ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே இருந்தது. அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே பிக்கப் பண்ணுச்சு. ஸோ வச்ச உடனே அன்லாக் ஆகிடுது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ்னு வரப்போ சீரியஸாக ஐ எம் இம்ப்ரெஸ்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் 6.67 இன்ச்சில் ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் IPS LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்குது. HDR10 L1 சர்டிஃபிகேட் வேறு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி நம்ம மூவிஸோ இல்லை யூடியூப்ல வீடியோஸோ எது பார்க்குறதாலும் நல்லா ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. பட் மூவிஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்குறப்ப கூட அந்த வாவுன்ற ஒரு ஃபீல் வந்து வரல. இதை தாண்டி கேமிங்னு வரப்போ ஸோ வேற லெவலாக இருந்தது, தாறுமாறாக இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளேல கேமிங்க்கு. பிகாஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய டிஸ்பிளே 6.67 இன்ச்சில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலாக இருந்தது. இதில் அந்த IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுக்கு பதில் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தா இன்னும் வேற லெவலாக இருந்திருக்கும். இந்த மொபைல் அடிச்சுக்க வேற எந்த மொபைலும் இருந்திருக்காது. பட் ஏன் Xiaomi AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னே தெரியல. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தது ஒரு 20,000 இல்லை 21,000 கொடுத்துருந்தா கூட வாங்குறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க நிறைய பேர். பட் பரவாயில்ல, IPS LCD டிஸ்பிளே அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா தான் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்டோர்லையும் சரி அவுட்டோர்ல யூஸ் பண்ணுறதும் சரி நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ இதுலேயும் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்பில் 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார். ஸோ இது வந்து சோனி IMX682 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார்னே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது கூட காம்பினேஷனாக 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டிப் சென்சார் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேக் சைட் கேமரா செட்டப்பில் நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறப்ப வேற லெவலாக இருந்தது. முக்கியமாக ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறப்ப பக்காவாக இருந்தது. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் கலர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுது. பட் வந்து சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலும் வந்து சைடில் கொடுக்குது. பட் ஓவராலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பவே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இமேஜ் பார்க்குற ஃபீல் வந்து கிடைச்சிருது. பேக் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஒரு சில இமேஜஸ் வந்து பாருங்க. ஸோ பேக் சைட் கேமரா குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருந்தது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூ நான் செப்பரேட்டாக தனியாக போடுறேன். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹே गाइस, Poco X3 உடைய ஃப்ரண்ட் கேமராவில் பேசிட்டு இருக்கேன். 20 மெகாபிக்சல் கேமரா. இப்போ இண்டோரில் நின்றுருக்கேன். அப்படி எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேட் இருக்குது. ஸோ இந்த கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, முக்கியமாக என்னுடைய வாய்ஸ் நல்லா பிக்கப் பண்ணுதா, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஓவரால் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். கேமராவுடைய டீட்டெயில்டு ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு இல்லை நாளானிக்கு நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த கேமரா நைட் டைமில் எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்குது அண்ட் டே டைமில் எந்த அளவுக்கு எடுக்குது, ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது அண்ட் நம்ம எடுக்கிற ஃபோட்டோடைய ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரப்போ சீரியஸாக வேற லெவலாக இருந்தது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் 6.67 இன்ச்சில் அந்த பெரிய டிஸ்பிளேல நம்ம கேம் விளாட்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்தது. ஸோ கால் ஆஃப் டியூட்டிலாம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டை வச்சு நம்ம விளாட்றப்ப அப்படியே அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்மூத்தாக அப்படியே விளையாடிட்டே இருக்கணும் போல தோணுது. ஸோ அந்த மாதிரி இருந்தது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் கிட்டத்தட்ட கேமை ஒரு 2 hours கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன லேக் கூட நான் வந்து ஃபீல் பண்ணல. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்தது கேம் பிளே. Snapdragon 732G அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிறதுனால ஸோ எல்லாமே சேர்ந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னொரு லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுது. இதில் கால் ஆஃப் டியூட்டி அண்ட் இன்ஜஸ்டிஸ் கேம் ப்ளஸ் Gear.Club ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே நான் விளையாடி பார்த்துட்டேன். எல்லாமே நல்லாவே இருந்தது. எந்த கேமே லேக் ஆகல. ஸோ நீங்கள் கேமிங்காக தான் மொபைல் வாங்குறான்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த Poco X3 வேற லெவல் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த Poco X3 உடைய செப்பரேட்டான கேமிங் ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் இந்த வீக்குள்ள நான் மேக் பண்ணி போடுறேன். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த Poco X3 அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் பேட்டரி பேக்கப் அண்ட் டிஸ்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் 120Hz வச்சு நீங்கள் கண்டினியூவாக கேம் ஆடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் ஒரு 5 to 6 hours வரைக்கும் தாங்கும். இதுவே நீங்கள் நார்மலாக 60Hz வச்சு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தாராளமாக 8 hours மேலேயே வந்து பேக்கப் தாங்கும். அண்ட் ஒரு ஆர்டினரி யூசேஜுக்கு உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் சாலிடாக பேட்டரி பேக்கப் தரும். அண்ட் சார்ஜ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% ரீச் ஆக ஒரு 1 hour 15 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்குது. இந்த Poco X3 உடைய பேட்டரி டெஸ்ட்டுக்கான செப்பரேட்டான வீடியோ நான் சீக்கிரமாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதை வெயிட் பண்ணி அதையும் நீங்கள் பாருங்கள். அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் ரிவ்யூ சைடும் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. டிஸ்பிளே சைடு, பேட்டரி அண்ட் ப்ராசஸர், கேமரா, ஸோ ஓவரால் பில்டு ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போவே இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான பேட்டரி டெஸ்ட் வீடியோ அண்ட் கேமரா டெஸ்ட் வீடியோ இதுக்கப்புறம் நான் போடுறேன். ஸோ அதை வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த Poco X3 பற்றின ஓவர் வியூ ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் அதில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 விஷயம்லாம் இருக்குது. அது என்னன்றது அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மொபைலை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நல்லாவே ஹெவியாகவே இருக்குது. நீங்கள் ஒரு 1 hand யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு 2 days கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே செட் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு மொபைலில் சாங்ஸோ இல்லை வீடியோஸோ யூடியூப்லையோ இல்லை ஹெவியாக சவுண்ட் வச்சு நீங்கள் கேட்குறப்ப மொபைலோடைய பேக் சைடில் உங்களுக்கு அந்த லைட் வைப்ரேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கரை தொட்டால் நமக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான வைப்ரேஷன் பேக் சைட் சென்டரில் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் சைட்லையும் சரி பாட்டம் சைட்லையும் சரி 2 சைடும் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹெவியான ஸ்பீக்கர். ஸோ நீங்கள் 2 பக்கமும் சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்குறப்ப உங்களுக்கு மொபைலுடைய சென்டரில் அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அது எனக்கு வந்த மாடலில் மட்டும்தான் இருக்கான்ட்டு டவுட்டாக இருந்தது. பட் என்ன மாதிரி இன்னும் 2 பேர் வந்து இந்த Poco X3 மொபைலை வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்டேன். அவங்களுடைய மொபைலையும் இதே மாதிரி லைட் வைப்ரேஷன் இருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் Poco X3 மாடலில் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு விஷயம் வந்து இது காமனாக தான் இருக்குது போல இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது ஒரு சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ண அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் திங், நீங்கள் கால் பேசுகிறப்ப அதோடைய கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, பக்காவாக இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இயர்பீஸ்லேருந்து வர சவுண்ட் வந்து அவுட் சைடில் கேட்குது. இது பிகாஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்கான வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மொபைலோட ஃப்ரண்ட் சைட்லேயும் அந்த இயர்பீஸ்க்கான வெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கிறதுனால சவுண்ட் வந்து மேலேயும் வருது ப்ளஸ் சைட்லேயும் வருது. ஸோ அதனால் நீங்கள் கால் பேசுகிறப்ப அவுட் சைடில் இருக்கவங்களுக்கு லைட்டாக வந்து கேட்குது. அதுவும் வால்யூம் நீங்கள் கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா அந்த அளவுக்கு கேட்கல. ஸோ இந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் திங், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்ட்டு சில பேர் வந்து கேட்பீங்க. ஹீட்டிங் இஷ்யூ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபீல் ஆகவே இல்லை. நார்மலாக ஒரு மொபைல் வந்து ஒரு 1 hourக்கு மேலே யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு மைல்டாக வந்து அந்த ஹீட்டிங் தெரியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த Poco X3லையும் தெரிஞ்சுது. ஸோ ஓவர் ஹீட்டிங், ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவுமே எந்த ப்ராப்ளமும் வரல. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours 2 hours வரைக்குமே நான் கேம் கண்டினியூவாக விளையாடி பார்த்துட்டேன். ஸோ எந்த விதமான ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் Poco X3 பற்றி ஓவராலாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர் வந்து சொல்கிறேன். அப்படின்னா கீழே கமெண்ட்லேயே அதுக்கான ஆன்சர் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற மொபைல் ஃபோன்ஸ், கேட்ஜெட்ஸ் அண்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக Poco X3 உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.